காஷ்மீர் விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தர் தேவையில்லை என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுகுறித்து பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நீங்கள் தொடருங்கள். காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று காலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையை நாங்கள் நடுவில் இருந்து தீர்த்து வைக்கிறோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தன. குறிப்பாக ஆண்ட காங்கிரஸ் கட்சி காஷ்மீருக்கு மூன்றாவது நாடு தலையிட வேண்டாம் என்பதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருந்து வரும் சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கருத்திற்கு மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற ரீதியில தொடர்ச்சியாக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில்தான் காஷ்மீர் குறித்து எங்களுக்கு மிக தெளிவான நிலைப்பாடு உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் திரும்புவது மட்டுமே மீதமுள்ளது. பேசுவதற்கு வேறு எதுவுமே இல்லை. பயங்கரவாதிகளை திரும்ப ஒப்படைப்பது பற்றி பேசினால் நாங்கள் பாகிஸ்தானிடம் பேசுகிறோம். இது குறித்து வேறு எந்த தலைப்பிலும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் செய்யவும் தேவையில்லை என மத்திய அரசின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ANI செய்தி நிறுவனம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது.